மக்கள் அனைவருக்கும் வணக்கம். விடுதலை புலிகள் மீதான தடையை மேலும் 5 ஆண்டுகள் நீட்டிப்பு செய்து இந்திய அரசு உத்தரவிட்டிருக்கிறது. இதுல பேசுறதுக்கு ஒன்றும் புதுசா விஷயம் கிடையாது. ஏற்கனவே பேனடு லிஸ்ட்ல LTTE இருக்கு. இதை மேலும் 5 ஆண்டுகள் நீட்டிப்பு செஞ்சிருக்காங்க. ஒரு இயக்கம் தடை செய்யப்படுதுன்னா ஒரு சில வருடங்களுக்கு பிறகாக மறுபடியும் ரிவ்யூ பண்ணுவாங்க. இதுக்கான தடையை நீக்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி. எடுத்துக்காட்டுக்கு ஐயா வீரப்பன் அவர்கள், அவர் உயிரோட இருந்த வரைக்கும் சந்தன மரத்தை வெட்டி வித்துட்டாரு, யானதை கொண்டு தந்தத்தை இது பண்ணிட்டாரு, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா அவரு செத்து பல ஆண்டுகளுக்கு பிறகு நீதிமன்றத்துல தீர்ப்பு வருது, அவரு தவறு பண்ணல, அவரு ஒரு நிரபராதி தான் அப்படின்னு சொல்லி. ஆனா இந்த நாட்டுல பெரிய பெரிய தலைவர்களாக இருந்த நபர்கள் எல்லாம் செத்ததுக்கு அப்புறமும் ஊழல் குற்றவாளின்னு தீர்ப்பு வந்ததையும் நம்ம பார்த்திருக்கோம். அப்படி ஒவ்வொரு சில வருடங்களுக்கு பிறகாகவும் இயக்கங்கள் குறித்து ரிவ்யூ செய்யும் போது LTTE மட்டும் அடுத்த 5 ஆண்டு தடை, இன்னும் 5 ஆண்டு தடை அப்படின்னு நீட்டிச்சுக்கிட்டே போறாங்க. அதற்கு அவர்கள் சொல்லக்கூடிய காரணம், முக்கியமாக இந்தியாவில் ராஜீவ் காந்தியை கொண்டுட்டாங்க, அதுதான் அவங்க சொல்லக்கூடிய முக்கியமான ரீசனா இருக்கு. இது குறித்து பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் அவருடைய கருத்தை என்ன தெரிவிச்சிருக்கிறார் அப்படின்னா, இந்தியாவில் விடுதலை புலிகள் தடை செய்யப்படாமல் இருந்தால் இலங்கையில இருக்கக்கூடிய இந்திய தூதரகத்தை இலங்கை அனுப்பிச்சுட்றோம், உங்க நாட்டுக்கு நீங்க போங்கப்பா, எம்பசியை க்ளோஸ் பண்ணிட்டு நீங்க பாட்டுக்கு போங்க, அந்த எம்பசி நிறுவனத்தை க்ளோஸ் பண்ணிட்டு போங்க, பங்களாதேஷ்ல நடக்கிற மாதிரி நடக்கும். அப்ப இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் ஒரு நட்பு தேவை இல்லையா, அதை நாங்க விரும்புறோம், அதனால அங்கேயும் தடை இருக்கு, இங்க காரணங்கள், சில காரணங்கள், அதாவது ராஜீவ் காந்தி முன்னாள் பிரதமரை கொண்டுட்டாங்க, அதுக்கான காரணம் அப்படின்னு சொல்லி தடையை நீட்டிச்சு வச்சிருக்காங்க. அண்ணாமலை அவர்களுடைய இந்த கருத்துல நான் முக்கியமா பார்த்தது என்னன்னா, அவர் மனசுக்குள்ள இருந்த வன்மம் என்னங்கிறத நம்ம வெளிப்படையா புரிஞ்சுக்க முடியுது. அப்படி அண்ணாமலை அவர்கள் இன்றைய தினம் பத்திரிகையாளர் சந்திப்புல என்ன பேசினாருங்கிறத பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். மக்களே, சப்ஸ்கிரைப் பண்ணாத மக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோக்குள்ள போலாம். இலங்கை அரசு, இந்திய அரசு இருக்கு. இன்னைக்கு ஒருவேளை இந்திய அரசு LTTE அமைப்பு நாங்க தடை செய்யப்படாத அமைப்புன்னு சொன்னா, நாளை காலையில் இலங்கை அரசு இந்திய தூதர் கிளம்பி இந்தியாவுக்கு போயிருந்தோம், நீங்க இந்தியாவில் இருக்க வேண்டாம், எங்களுக்கும் இந்தியாவுக்கும் நல்லுணர்வே வேண்டாம், அதனால தயவு செஞ்சு எம்பசியை நீங்க க்ளோஸ் பண்ணிட்டு கிளம்பி போயிருங்க அப்படின்றோம். பங்களாதேஷ் நடப்பது போல. ஒரு காலத்தில் நம்ம எல்லோருக்குமே தெரியும், LTTE போராட்டம் நியாயமான காரணத்துக்கு இருந்துச்சு. ஒரு காலத்தில் அது வயலண்ட் ஆர்கனைசேஷனாக மாறி படுகொலை எல்லாம் செய்ய ஆரம்பித்த பிறகுதான் ஒரு காலத்துல விடுதலை புலிகளுடைய போராட்டம் நியாயமானதா இருந்ததா, அதுக்கப்புறம் வயலண்டா படுகொலை எல்லாம் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்களா. ராணுவனா படுகொலை நடக்கிறது, வயலண்டா இருக்கிறது, இது என்ன படம்? துப்பாக்கி வச்சுட்டு ஆயுத பூஜை மட்டும் கொண்டாடுறதுக்கு துப்பாக்கி வச்சிருக்காங்க, இதெல்லாம் ஒரு பேச்சே கிடையாது. அடுத்து ராஜீவ் காந்தியை கொண்டுட்டாங்க அப்படிங்கிறாங்க இல்லையா. ராஜீவ் காந்திக்கு இலங்கையில ராணுவ அணிவகுப்பு மரியாதை இலங்கை ராணுவத்தால் கொடுக்கப்படும் போது விஜய் முனி என்கிற சிங்கள ராணுவ வீரன் ராஜீவ் காந்தி துப்பாக்கி கட்டையால ஓங்கி அடிச்சான். அந்த காணொளி இப்பவும் சமூக வலைதளங்களில் இருக்கிறது. அன்னைக்கு ராஜீவ் காந்தி செத்திருந்தா இலங்கை ராணுவத்தின் மீது போர் தொடுத்து இலங்கை ராணுவத்தை நீங்க அழிச்சிருப்பீங்களா? இலங்கை ராணுவத்தை தடை செய்யப்பட்ட நாட்டினுடைய ராணுவமாக அறிவிச்சிருப்பீங்களா நீங்க? அப்ப உங்களுக்கான காரணமும் நோக்கமும் ராஜீவ் காந்தியை கொண்டுட்டாங்கிறது கிடையாது, அது கிடையாது. தமிழர்கள் எழுச்சி விட்டு எழக்கூடாது, அதுதான் காரணம். உங்களுடைய பார்வையில பொன்பரப்பி தமிழரசன் பயங்கரவாதி தானே, வீரப்பன் பயங்கரவாதி தானே, பெருமாள், கலிய பெருமாள் பயங்கரவாதி தானே. அது அந்த வரிசையில தமிழன் எங்கெங்கெல்லாம் தன்னுடைய வீரத்தை நிலைநிறுத்தி எழுச்சியுற்று எழுந்து வரானோ அங்கெல்லாம் பயங்கரவாதம், தீவிரவாதம்னு சொல்லி அடக்கி ஒடுக்கி ஒழிச்சு கட்டுவீங்க. இந்திய ராணுவம், இந்திய கடற்படை அப்படின்னு ஒண்ணு இருக்கு, யாரும் பார்த்ததில்லை, இதுவரைக்கும் யாரும் கேள்விப்பட்டதில்லைன்னு சொல்றாங்க. இதுவரைக்கும் தமிழக மீனவர்கள் 1000க்கும் மேல இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டிருக்காங்க, சுட்டு கொல்லப்பட்டிருக்காங்க. ஒரு முறை கூட இந்திய கடற்படை காப்பாற்றியதே இல்லை. மீண்டும் விடுதலை புலிகள் உருவாவதற்கான சூழ்நிலை இருக்கு அப்படின்னு இலங்கை அரசு சொல்றாங்களாம். சூழ்நிலை இல்லை, தேவை இருக்கு. நெய்தல் படை கட்டுவதற்கான தேவை இருக்கு, விடுதலை புலிகளை அமைப்பதற்கான தேவை இருக்கு. தேவையால் தான் ஒரு விஷயம் பிறக்கிறது. எது ஒன்றும் சாத்தியத்திலிருந்து பிறப்பதில்லை, தேவையிலிருந்து தான் பிறக்கிறது அப்படின்னு அண்ணன் சீமான் அவர்கள் சொல்லுவாரு. அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. இப்ப விடுதலை புலிகளை அமைப்பதற்கான தேவை இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கு. நெய்தல் படை அமைப்பதற்கான தேவை இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்குல்ல. அப்போ இன்னமும் அந்த இயக்கத்தை சேர்ந்தவர்கள் தலைமறைவா இருக்காங்க அப்படின்னு சொல்லி மீண்டும் மீண்டும் தடையை நீட்டித்து கொண்டே போவதற்கான காரணம் என்னன்னா, இந்த சமூக வலைதளங்கள்ல இப்ப தலைவர் புகைப்படத்தை போட முடியாது, தலைவரை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கோம், பேரை சொல்வதே அவங்க நினைச்சா தூக்கலாம், அந்த வீடியோவை தூக்கலாம், அந்த சேனலே தூக்கலாம். அந்த தடையை நீட்டிச்சு வைக்கிறதுக்கான காரணம் இதுவும் ஒன்று. வெளியில பேச முடியாது, பொதுமக்கள்கிட்ட போய் கொண்டுட்டு போய் சேர்க்க முடியாது, தேர்தல் ஆணையத்தால் தடை,
பதாகைகள்ல போட்டோவை போட முடியாது, காவல்துறையை வச்சு அப்புறப்படுத்துவாங்க. கேட்டா காவல்துறை ஒரே காரணம், தடை செய்யப்பட்ட இயக்கத்தினுடைய தலைவர், அவருடைய புகைப்படத்தை நீங்க எப்படி பயன்படுத்துவீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி பல விஷயங்கள் இருக்கு இந்த தடை போடுவதற்கு பின்னால். ராஜீவ் காந்தியை நாங்கள் கொல்லவில்லை அப்படின்னு சொன்னது யார் தெரியுமா? எங்களுடைய தலைவர் தான். 10 ஆண்டுகளுக்கு முன்னதாக நடந்த ஒரு துன்பியல் சம்பவம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சர்வதேச அளவுல பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தினப்ப எங்களுடைய தலைவர் சொல்லி இருக்கிறார். என்னைக்குமே விடுதலை புலிகளால் ஒரு நபர் கொல்லப்பட்டால் விடுதலை புலிகள் அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருவாங்க, விடுதலை புலிகளால் இந்த நபர் சுட்டுக் கொல்லப்பட்டார், தற்கொலைப்படை தாக்குதலுக்கு குண்டு வீசி கொல்லப்பட்டார் இப்படின்னு அறிவிச்சிருவாங்க வெளிப்படையா. ஆனா ராஜீவ்காந்தி அவர்கள் விஷயத்துல விடுதலை புலிகளுடைய ஸ்டேட்மெண்ட் தலைவரை கொடுத்தது இதுதான், அது ஒரு துன்பியல் சம்பவம் அப்படின்னு சொல்லி. அப்போ ராஜீவ்காந்தி மரணத்துல பல சந்தேகங்கள் இருக்கு. இந்த நாட்டுல பிறந்த ஐயா பழனி பாபா அவர்கள் அவர் காலகட்டத்துல இது குறித்து பேசியிருக்காரு. இது குறித்து அவரை கைது பண்ணி யாருமே விசாரணையே பண்ண கிடையாது. ராஜீவ்காந்தி இடுப்பில் கட்டியிருந்த குண்டு டைம் எக்ஸ்பீரி ஆகியும் மிஸ்ஸாண்ட்லாயோ வெடிச்சு ராஜீவ்காந்தியோட சேர்த்து சுத்தி இருந்தவங்க செத்து போயிட்டாங்க. பக்கத்துல மாலைப்படம் வந்த தனுங்கிற பொண்ணுடைய உடல் முழுசா இருக்கு. ராஜீவ்காந்தி தான் இடுப்புக்கு மேல ஒண்ணுமே இல்லை, எல்லாம் தூள் தூளா பிச்சுட்டு போயிடுச்சு. அப்ப ராஜீவ்காந்தி தற்பாதுகாப்புக்காக இடுப்பில் வைத்திருந்த குண்டு வெடித்துத்தான் இந்த இது நடந்தது அப்படின்னு சொல்லி பழனி பாபா அவர்கள் பேசியிருக்காரு. 2 சோடா பாட்டில வச்சு இதுக்கான எக்ஸ்பிளைன் கொடுத்திருக்காரு. இந்த சோடா பாட்டில ஒரு பட்டாசு வை, இந்த சோடா பாட்டில ஒரு பட்டாசு வை, ரெண்டையும் 10 எது ஃபர்ஸ்ட் வெடிச்சு சேதரும்? இந்த எந்த பாட்டிலுக்குள்ள பட்டாசை வச்சியோ அதுதான் வெடிச்சு சேதரும், அதுக்கு தான் பாதிப்பு அதிகமா இருக்கும். பக்கத்துல இருந்த பாட்டிலுக்கு பாதிப்பு கம்மியா தான் இருக்கும். அப்ப ராஜீவ்காந்தி உடம்பு தான் பீஸ் பீஸா போயிடுச்சு. தனுவோடைய உடம்பு அது ப்ரிசர்வ் பண்ணி கல்கத்தால வச்சிருக்காங்க, அது நல்லா தான் இருக்கு. அது கழுத்துக்கிட்ட மட்டும்தான் வெடிச்சிருச்சு அப்படின்னு ஐயா பழனி பாபா அவர்கள் அன்னைக்கு யாராலையும் பேச முடியாத விஷயத்த பேசினாரு. அன்னைக்கு ஐயா கிட்ட கூட்டு கேட்டிருந்தா அவர் சொல்றாரு, ஐயா பழனி பாபா இந்த விஷயம் கோர்ட்டுக்கு வந்ததுன்னா டப்பா டான்ஸ் ஆடிடும். அதுக்குள்ள ஈழப்புலிகள் வந்தான், இடுப்புல குண்டை கட்டினான், குடிஞ்சான், சுவிட்ச போட்டான், டம்முன்னு அடிச்சான், எவன்டா பாத்தீங்க அப்படின்னு ஐயா பழனி பாபா அவர்கள் கேட்கிறார். நான் கேட்க கிடையாது. அப்ப இந்த விஷயத்துல பல பிரச்சனை இருக்கு. உடனடியாக ராஜீவ்காந்தியை கொல்லி வைத்து எரிச்சிட்டாங்க. ஒரு பிரச்சனைக்குரிய சாவி என்றால் 2 பேர்த்தினுடைய உடலையும் வச்சு ஆய்வு செய்யணும். எந்த இடத்துல இருந்து குண்டு வெடிச்சது, யார் உடம்புல முதல்ல குண்டு இருந்தது, எப்படி இதை வச்சாங்க, எல்லா ஆய்வுக்கு உட்படுத்தணும். அவசரமாக ராஜீவ்காந்தியை எரித்ததே அவன் உடம்பில் இருந்த குண்டு வெடித்துத்தான் இத்தனை மரணங்கள் நிகழ்ந்தது. இதை மறைப்பதற்காக உள்துறை இலாகாவும் இராணுவமும் காவல்துறையும் சேர்ந்து சதி செய்து விட்டது, அவசரமா போய் எரிச்சிட்டாங்க அப்படின்னு நான் சொல்லலை. இந்த பேச்சு எதுவுமே என்னுடையது கிடையாது. ஐயா பழனி பாபா அவர்கள் பேசியது இன்னமும் சமூக வலைதளங்கள்ல இருக்கு. நாங்கள் கொல்லவே இல்லை அப்படின்னு சொன்னோம். இல்ல நீங்க தான் கொன்னீங்க அப்படின்னு சொல்லி 2009 ஆயுதங்களை கொடுத்து எல்லாத்தையும் கொன்னு முடிச்சிங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு எல்லாம் செத்து விழுந்துட்டோம், எல்லாம் முடிஞ்சு போச்சு. பச்சிலம் பாலச்சந்திரன் இராணுவ கட்டுப்பாட்டுல இருக்கான். 5 தோட்டாக்கள் அவன் உடம்பில் பாய்கிறது, கீழே விழுந்து கிடக்கா. பிஸ்கட் சாப்பிட்டுக்கிட்டு இருந்த ஒரு பையனை எவ்வளவு அடக்குமுறைகளுக்கு ஆளாக்கப்பட்டு அத்துமீறி போர் குற்றங்களை எல்லாம் புரிஞ்சு அத்தனை அயோக்கியத்தனங்களையும் பண்ணிவிட்டு இன்னைக்கு எங்க மேல பழைய தூக்கி போட்டு தடையை நீட்டிச்சுக்கிட்டே போறீங்க. இத்தனை அயோக்கியத்தனங்களை பண்ணிட்டு நீ பெரிய யோக்கியர்கள் மாதிரி இந்த இந்தியர்கள் பேசுவது, இந்த தேசியவாதிகள், இந்திய தேசியவாதிகள் பேசுவதெல்லாம் தமிழர்கள் மீது இருக்கக்கூடிய வன்மத்தை காட்டுகிறது, அவ்வளவுதான். ராஜீவ்காந்தி உடம்பில் இருந்த குண்டு வெடிச்சுத்தான் இத்தனை உயிர் போனது அப்படின்னா ஐயா பழனி பாபா சொல்லியிருக்காரு. நாங்க கொல்லவே இல்லை, 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்தாக துன்பியல் சம்பவம்னு எங்க தேசிய தலைவர் சொல்லியிருக்காரு. ஆனா நீங்க தான் கொன்னீங்க, எல்லாம் செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி எல்லா மக்களையும் கொண்டு முடிச்சுக்கிட்டு இயக்கத்தையே அழிச்சு ஒழிச்சு கட்டிவிட்டு லட்சக்கணக்கான மக்களை கொண்டு குமிச்சுக்கிட்டு தடையை நீட்டிச்சு வச்சிருக்கீங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டுல அண்ணன் சீமான் அவர்கள் மீண்டும் அந்த விஷயத்த பேசுறதுக்கு தடை இருக்கு, எல்லாத்தையும் மீறி இன்னைக்கு மக்கள்கிட்ட போய் நிறுவிட்டாரு. நாங்க கொல்லலைன்னு பல ஆண்டுகளா சொன்னோம். ஒரு கட்டத்துக்கு மேல என்ன ஆயிடுச்சு, நீங்க இவ்வளவும் சொல்லி எங்க மேல பழி குற்றத்தை சுமத்தி ஒரு குற்ற உணர்வுக்கு ஆளாக்கும் போது ஆமா நாங்க தான் ராஜீவ்காந்தியை கொன்னோம், அமைதிப்படை என்கிற பெயரில் அதிரடிப்படையை அனுப்பி எங்கள் மக்களை கொன்று ஒழிக்க நினைத்த ராஜீவ்காந்தியை தமிழர் தாயகத்தில் வைத்து நாங்கள் கொன்று முடித்தோம் அப்படின்னு அண்ணன் சீமான் அவர்கள் சொல்லியிருக்காரு. நான் சொல்லல, இதுக்குதான் வழக்கு போயிட்டு இருக்கு. அப்புறம் என்னங்க பண்ண முடியும், என்ன பண்ண முடியும் நீங்களே சொல்லுங்க. பஞ்சாப்ல போய் சீக்கியர்கள் இந்திரா காந்தியை கொண்டுட்டாங்க அப்படின்னு அண்ணாமலை அங்க போயிட்டு பேச முடியுமா? முடியாது.
அதற்கு மாறாக அங்க இருக்கக்கூடிய சீக்கியர்கள் என்ன பேசுறாங்க, இன்னைக்கும் வந்து அம்ரித்பால் சிங் சிறையில் இருந்து கொண்டே வெற்றி பெற்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், அவர் சொல்றாரு முன்னாள் பிரதமர் இந்திரா காந்திக்கு நடந்தது போல அமித்ஷாவுக்கு நடந்துரும் அப்படின்னு சொல்றாரு. உடனடியாக ஆயிரக்கணக்கான காவல்துறை ராணுவத்தை அனுப்பி அவரை தேடி பிடிச்சி கைது பண்றாங்க, சிறையில் அடைக்கிறாங்க. கிட்டத்தட்ட 1500-2000 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு போய் அடைக்கிறாங்க. அப்படி இருந்தும் அவர் தேர்தலில் நாமினேஷன் தாக்கல் பண்ணி வெற்றி பெற்று இன்னைக்கு பாராளுமன்ற உறுப்பினராக இருக்காரு. அந்த மக்கள்கிட்ட அந்த அளவுக்கு இன உணர்வும் எழுச்சியும் இருக்கு. அந்த இன உணர்வும் எழுச்சியும் தமிழ்நாட்டு மக்களிடமும் வர வேண்டும். இது மாதிரியான பேச்சுக்களுக்கு நிச்சயமாக நாம் கடுமையான எதிர்வினையை ஆற்ற வேண்டும். இல்லை என்றால் நாம் அடிமையாகத்தான் போவோம். திரை வசனங்கள், இந்த சினிமா கவர்ச்சி, சினிமா நடிகனுக்கு பின்னாடி எல்லாம் போயிட்டு இருந்தீங்கன்னா சத்தியமா வேலைக்கு ஆகாது. இன்னைக்கு இந்த கனிமவள திருடங்க, மலை முழுங்கி மகாதேவன்கள் இன்னமும் அந்த மதுரை டங்ஸ்டன் எடுக்கிறதுக்கு திட்டம் போட்டுட்டு இருக்காங்க. கமிஷன் வாங்கிட்டு கையெழுத்து போடக்கூடிய புரோக்கர்களும் தரகர்களும் தான் நாட்டில் இருக்கிறார்கள். தலைவர்கள் குறைவாகத்தான் இருக்கிறார்கள். தலைவர்களை தேடுங்கள், உங்களோடு தான் இருக்கிறார்கள். நன்றி, வணக்கம்.